கோவிலுக்கு போகலாம். நல்ல வானிலை. ஸோ நம்ம நண்பர் ஒருத்தரும் வராரு. அவரை பிக்கப் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து ட்ரெயினில் போக போகிறோம். ஆக்சுவலி நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரீச் ஆனதுனால அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப இவங்க தான் நம்ம நண்பர். கொல்கட்டாலேருந்து வந்திருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம்னா 5:30 மணிக்கு கிளம்புனது 7 மணிக்கு வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறதா தான் பிளானு. புது ட்ரெயின் நாங்கள் விட்டுருக்கோம். ரக்ஷா ட்ரெயினா விண்டோ ஷாப்பிங்லாம் ஆகிட்டு இவங்க தான் சொன்னாங்க. ஆட்டோ ஷாப்பிங். ஓகே, புதுசாக நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஆட்டோ ஷாப்பிங். எப்படின்னா இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, காட்டுங்க அந்த பக்கம். இங்கே வந்துட்டு டிஷர்ட்டு மொபைலுக்கு எல்லாம் வந்து 40 ரூபாய். 40 ரூபா. அது மொபைல் 40 ரூபா. டெம்பர் கிளாஸ் 40 ரூபா. 40 ரூபாய். நாங்கள் ரீச் ஆகிட்டோம். லேண்ட் ஆயிருக்கோம் 8 மணிக்கு. இதுக்கப்புறம் நோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட்லேருந்து கொஞ்சம் இறங்கி வாங்க. நீங்கள் இன்னும் ஃப்ளைட்லேயே இருக்கீங்க, லேண்ட் ஆகிட்டீங்களா? ஆட்டோலேருந்து லேண்ட் ஆகுது. லேண்டு தான். அன்னதானம். மேடம்க்கு அன்னதானம் வேணும். ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு விநாயகர் கோயிலுக்கு போகிறதா தான் பிளான் இருந்துச்சு. நாங்கள் வந்து கிருஷ்ணர் கோவிலுக்கு வந்துட்டோம். பேச்சுலரை பார்க்க போயிட்டு எங்கே வந்து நின்றுருக்கோம் பாருங்க. இது பேர் தான் பேக்கடு வடாப்பா. ஜிம் பசங்க கூட சேரக்கூடாது, எங்கள் அம்மா அப்பவே சொல்லிச்சு. இவ வேற கண்டு யாரையோ பார்த்து அண்ணா அண்ணாங்கிறா. நான் அண்ணா சி நீ அண்ணா. ஆமா, நீ தான் அண்ணா. கண்டவங்கள அண்ணான்னு நான் சொல்லலைங்க. இவளுக்கு அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவரை தான் நான் அவளுக்கு வந்து தொலைஞ்சு போன அண்ணா, ரக்ஷாவோட ரக்ஷன். ஸோ நாங்கள் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். அதனால வந்துட்டு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நாங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு காட்டினா வந்துட்டு எங்களுக்கு வயிறு வலிக்கும். அதனால இப்படிக்கு விடைபெறுகிறேன். பாய்.